பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்னிங் டிவோஷன் வீடியோ மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில், ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 147 10-11. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாய் இரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இதுல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார் அப்படின்னு. இன்றைய நாட்கள்ல பல நேரங்கள்ல இந்த குதிரையின் பலம் அப்படிங்கிறது எதற்காக சொல்லப்படுது அப்படின்னா, சிம்பிளா தன்னுடைய சுய பலத்தை அடையாளப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. சுய பலம், வீரனுடைய கால்கள். அந்த நாட்கள்ல போருக்கு போற வீரர்கள், போர் வீரர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா பலசாலிகளா இருக்கணும். இந்த நாட்கள்ல நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க, தூரத்துல நின்று அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் வைத்திருக்காங்க. அந்த நாட்கள்ல போராடணும் அப்படின்னா அந்த வீரனுக்கு அந்த அளவு உடற்தகுதிகள் தேவைப்படும். அவனுடைய கைகள் வலிமையா இருக்கணும், அவனுடைய கால்கள் வலிமையா இருக்கணும், அவனுடைய கண்கள் தெளிவா இருக்கணும், பார்வை தெளிவா இருக்கணும். இப்படி எல்லா காரியங்களையுமே சோதித்து பார்த்துதான் ஒரு படை வீரனை தேர்ந்தெடுப்பார்கள். அப்படி சொல்லும் பொழுது இந்த வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அதாவது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சுய பலத்தை நம்பாமல் யாரெல்லாம் தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் மீது தேவன் பிரியமா இருக்கிறாராம். சுய பலன் சொல்லும் பொழுது இதுல சொல்றதுக்கு குதிரை, படை வீரர்கள். அதாவது ஒரு ராஜா தனக்கு இருக்கிற படை பலத்தை நம்பி அந்த போரில் செல்கிறவனா இருக்கிறதை விட தேவனை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டுல பல மனிதர்களை நாம் பார்க்கிறோம், பல ராஜாக்களை பார்க்கிறோம். யோசபாத் கொஞ்சம் பலன் இருந்தும் பெரிய சேனைகளை ஜெயிக்கிறான். தாவீது கொஞ்சம் சிறியவனா இருந்தும் கோலியாத்தை ஜெயிக்கிறான், பெலிஸ்தியர்களை ஜெயிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சமா இருந்தும் பெரிய பெரிய தேசத்தை ஜெயித்து அவர்கள் கானானை சுதந்திரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நமக்கு கொஞ்ச பலமோ அதிக பலமோ அது முக்கியம் அல்ல. நாம் தேவனை சார்ந்திருக்கிறோமா, தேவனுடைய பலத்தை சார்ந்திருக்கிறோமா, அதுதான் முக்கியம். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எதை சார்ந்திருக்கிறீர்கள்? உங்களது சொந்த பலனையா, சொந்த முயற்சியையா, அல்லது தேவனை சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம ஒருவேளை பயங்கரமா படிக்கிறவர்களா இருக்கலாம், எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கலாம், வேலைகள்ல நிறைய நம்முடைய முயற்சி எஃபோர்ட்ஸை போடுறவங்களா இருக்கலாம், நிறைய ஊழியங்கள்ல பயங்கரமா செய்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் ஜெயம் கர்த்தரால் தான் வர வேண்டும். ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர் தான். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, நாம் நம்மளுடைய பலத்தை சாராமல் எப்பொழுது தேவ பலத்தை சார்ந்திருக்கிறவர்களாக செயல்படுகிறோமோ அப்பொழுது நமக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஒத்த கைய நீங்க எத்தனை தடவை தட்டினாலும் சத்தமே வராது. ஆனா எப்பொழுது 2 கைகளையும் சேர்த்து நீங்க தட்டுறீங்களோ அப்பதான் அதுல இருந்து சத்தம் வரும், ஓசை பிறப்பிக்கும். அதே போல உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்க நம்பி செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அதில் தேவ பலன் இருக்காது. எப்பொழுது உங்கள் முயற்சியும் தேவ கிருபையும் செயல்படுகிறதோ அப்பொழுது நிச்சயமாக ஜெயம் வரும். இதுல சொல்லப்பட்டிருக்கு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்து இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார்கள். அவரை டிபெண்ட் பண்ணி, கடவுளை டிபெண்ட் பண்ணி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர்கள் மீது அவர் பிரியமாய் இருக்கிறார், அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா, உண்மைக்கு அதிக மதிப்பு உண்டு. உண்மைக்கு, திறமையை விட உண்மைக்கு அதிக மதிப்பு உண்டு. 2 நாட்கள் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களே நினைக்கலாம், எனக்கு நிறைய திறமைகள் இல்லையே, நிறைய தாளந்துகள் இல்லையே அப்படின்னு சொன்னா. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள்ட்ட உண்மை இருக்குதா, உங்களிடத்துல அர்ப்பணிப்பு இருக்குதா, நீங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் உங்கள் மீது தான் பிரியமா இருக்கிறார். பல நேரங்கள்ல நமக்கு திறமை இல்லைன்னு சொல்லி ஒதுங்குறவர்களா இருக்கிறோம். ஆனா உங்களிடத்தில் அர்ப்பணிப்பு காணப்பட்டால் அது திறமையை விட மேலானதாக இருக்கிறோம். செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி. செத்த சிங்கத்தை விட, செத்து போன ஒரு பலமிக்க மிகவும் கர்ஜிக்கிற சிங்கத்தை விட ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு வலிமையற்ற ஒரு நாய் மேல். அதே போலதான் திறமை இருக்குது அப்படின்ட்டு பலர் செயல்படாம இருக்கிறாங்க.
அதெல்லாத்தையும் விட ஆர்வம் உள்ள சிலர் அந்த திறமையுள்ளவர்களோட ஓவர்டேக் பண்றதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு திறமை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களிடத்துல அர்ப்பணிப்பு இருக்குதா? தேவனை சார்ந்திருக்கிறவர்களாக நீங்க இருக்கிறீங்களா? நீங்க தான் ஆண்டவர் தேடுகிற ஒரு மகன். உங்கள் மீதுதான் தேவன் பிரியமா இருக்கிறார். உங்களை பார்த்துதான் சொல்கிறார், உங்க தேவ பலத்தை சார்ந்திருக்கிற உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய சுயபலத்தையும் மற்றவர்களுடைய உங்களுடைய பண ஆஸ்தி அந்தஸ்து அந்த மாதிரி காரியங்களை சார்ந்து உங்களுடைய வேலைகளை செய்வீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பலத்தில் நான் ஓடுனது போதும், இன்னையிலிருந்து நான் உங்களுடைய பலத்தை நான் சார்ந்து கொள்கிறவனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கள்னு சொல்லி கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். சங்கீதம் 147 10 11. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இதை உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் a nice day.